இன்னைக்கான வீடியோ பதிவுல மகர ராசிக்கு இந்த 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். மகர ராசிக்கு சனி பகவான் 2 வருஷம் இல்ல 7 வருஷமா பல இன்னல்களை தந்துட்டு தான் இருக்காரு. அவங்க வாழ்க்கையில பல நாட்கள் இந்த சனி பகவான் 7.5 வருஷமா அவங்க வாழ்க்கையில விளையாண்டுட்டு தான் இருக்காரு. ஒரு நல்ல நேரம் இல்ல, ஒரு நல்ல வாய்ப்பு இல்ல, ஒரு நல்ல வேலை கூட இல்ல, ஒரு நல்ல வேலை இல்ல, ஒரு நல்ல தொழில் இல்ல, ஒரு நல்ல வீடு இல்ல, வீட்டுல இருந்தா கடன் தொல்லை, வெளியூருக்கு போனா கூட அங்கிருந்து கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலைக்கு போற இடத்துல பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், குடும்பத்துல பல பிரச்சனைகள், கடன் வாங்கினவங்க வீட்டுக்கு தேடி வந்து பல சங்கடங்கள், குடும்ப விட்டு ஊரை விட்டு ஓடினவங்க இருக்காங்க பல மகர ராசிக்காரங்க பல பேர். ஏன்னா இந்த மாதிரியான 7.5 வருஷமா அவங்களோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சங்கிறதே இல்லை. இந்த 7.5 வருஷமா அவங்க வாழ்க்கையில இருட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் உங்களை விட்டு போறாரு, வேற ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மார்ச் மாதத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம், உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தோன்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி இதோட முடியுது. முடிஞ்சோடனே உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு மகர ராசியை பொறுத்தவரை. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மார்ச் வந்து முதல் 5 மாதம், அதாவது குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிறாரு. அது வரைய தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டம். ஒரு புது தொழில் தொடங்குறீங்களா அமோகமா இருக்கும், ஒரு புது வேலைக்கு சொல்றீங்களா அமோகமா இருக்கும். அனைத்துமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மே மாதம் வரைய. மே மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார். அது வந்து ஒரு பெரிய பாதகமா இருக்காது. ஏன்னா என்னென்ன குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சின்ன சின்ன கடன்களை வந்து கொடுப்பாரு, வீண் விரயங்கள் கொடுப்பாரு, வீண் செலவுகளை கொடுப்பாரு. ஆனா பணவரை வந்து நிப்பாட்ட மாட்டாரு. உங்க பணவரவு அதிகரிக்கும் இந்த 2025 வரைய. இந்த 2025 பணவரவு கண்டிப்பா மகராசியில அதிகரிக்கும். புது தொழில் தொடங்கிய புது வேலை கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். யோகமான காலகட்டமாக தான் இருக்கு இந்த 2025 பொறுத்தவரைய மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்க உடல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இந்த மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் இருந்தாலுமே பண வரவு தான் இருக்கும். அந்த அலைச்சலுமே உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அலைச்சலாக தான் இருக்கும். வெளிநாடு போறது, வேலை விஷயமா வெளிநாடு போறது, இல்லை வெளி மாநிலம் போறது, இந்த மாதிரியான சாதகமான பலனாக தான் இருக்கு இந்த 2025 பொறுத்தவரைய. இந்த மகராசிக்காரங்க இதுவரையப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 இருக்கு. இந்த மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிமையான விடிகாலமாக இருக்கும். தீராத நோயில வந்து அவதிப்பட்டு வந்திருப்பாங்க, அந்த நோயெல்லாம் தீரப்போகுது. இங்கிட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்களோட ஆஸ்பத்திரி செலவுக்கும் இல்லை ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருந்திருக்கும். அந்த செலவெல்லாம் நிப்பாட்டி உங்களோட வாழ்க்கையிலுமே உங்கள் உடல் நலத்திலையுமே உங்கள் வாழ்க்கையிலும் உடல் நலத்திலையும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த 2025 இருக்கு. பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும், அதுக்கேற்ற செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவு வந்து நீங்கள் வந்து சுப செலவுகளை மாற்றிக்கணும். குடும்பத்தில் இதுவரை பல சண்டைகள், பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, அவங்க விட்டு பிரிஞ்சு கூட போயிருப்பாங்க. அவங்களா தானா தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசி குடும்பத்தில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம், ஒரு நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள், உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல விசேஷமான காலகட்டமாக 2025 பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. ராசிக்காரங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷமா அவங்களோட படிப்புலையும் நினைச்ச காலேஜ் கிடைக்காது, நினைச்ச இடத்துல உதவி கிடைச்சிருக்காது, நினைச்ச இடத்துல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்காது. ஏதோ படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க நிறைய பேர். ஆனா 2025 அப்புறம் உங்களோட லைஃப்பை வந்து நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நீங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கும், நினைச்ச இடத்துல உதவி கிடைக்கும், நினைச்ச இடத்துல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நீங்க மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போற யோகம், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா இந்த 2025 மகர ராசிக்கார மாணவர்களுக்கு இருக்கு. இந்த மகர ராசிக்காரவங்க வண்டி வாகனத்தை செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லணும். உடல்நலத்தை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, உடல்நலம் நல்லா இருக்கு. வம்பு வழக்குகள் இதுவரை இருந்திருக்கும், அது வந்து கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும். கோர்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி 7 வருஷமா நடந்துட்டு தான் இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாகி 2025 ஒரு புத்துணர்வு, ஒரு புதுவான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.